अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु व नतवक्कलु अलैहि व मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु. அந்த ஏகனின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகில் கலக்கப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் நம் அனைவருமே வளர்மான சாந்தி சமாதானம் இன்றென்று நின்று நடக்குமாறு கூடிய முறை ஆவணம் செய்யும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, இதற்கு முந்தின உரையில் எல்லாம் குர்ஆனை நம் வாழ்வியலில் எப்படி கடைபிடிக்க போவதற்கு முன்னாடி சில தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வகையில் பார்த்தோம். அதே போல் முத்தகீன்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் இந்த குர்ஆனுக்குள்ளே அணுக முடியும், தக்வா எப்படி இருக்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்போ அதன் அடிப்படையில் முத்தகீன்களாக இருக்கக்கூடிய ஒருவர் சில அடிப்படை பண்புகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்க வேண்டும். வெறும் முத்தகீன்கள் மட்டுமா அப்படின்னு பார்த்தா இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு பண்பு இருக்கு. அப்போ அந்த பண்பின் மூலயமாக பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாகவும் பல்வேறு தீயவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாகவும் அது அமைந்துள்ளதாக இருக்கு. அப்படி அந்த பண்பு ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் இந்த குர்ஆனை எப்படி நமக்கு தேவையானவற்றை பொக்கிஷங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமோ அந்த குர்ஆன் நமக்கு அந்த பொக்கிஷத்தை காட்டாமலே சென்று விடக்கூடிய அந்த நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தா பெருமை என்கிற பண்பு ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெருமை என்ற பண்பு யாருக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பண்பு மனிதர்களிடத்துல இருக்கக்கூடாது என்று பல்வேறு இடத்துல இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான், இந்த பெருமை பண்பு இருந்து விடவே கூடாது. ஏன்னா இந்த பெருமை பண்பு ஷைத்தானுக்குரியது என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ ஷைத்தானுக்குரிய அந்த பண்பு நம்ம இடத்துல இருக்கும் பொழுது இந்த குர்ஆனை நம்ம அணுகும் பொழுது முத்தகீன்களாக நம்மளால மாற முடியுமா? அப்போ அந்த முத்தகீன்களாக இருக்கக்கூடியவங்க இந்த பெருமையின் பக்கமே இல்லாதவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த பெருமை ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னால் முத்தகீன்கள் அவங்க உள்ளேயே இந்த குர்ஆனுக்குள்ளேயே வர முடியாது. ஏன்னா அதனுடைய பொக்கிஷத்தை நம்ம எடுத்து அதை ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெருமைங்கிற பண்பு அறவே இருக்கக்கூடாது. அப்போ யார்கிட்ட இந்த பெருமையோ ஆணவமோ அகந்தை இந்த கர்வம் இது அனைத்தும் இருக்கிறதோ அவங்க முத்தகீன்களாக மாற முடியுமா என்று பார்த்தா முத்தகீன்களாகவே அவங்க மாற முடியாது. அப்போ முத்தகீன்களுக்கு எதிரான பண்பு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே முத்தகீன்களுக்கு எதிரான பண்பாக இருக்கும் பொழுது முத்தகீன்கள் இடத்துல அது இருக்கவே கூடாது. அப்போ அந்த அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க முத்தகீன்களே கிடையாது என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ யார் இடத்துலலாம் இந்த பண்புகள் இருக்கிறதோ அவங்க முத்தகீன்கள் இல்லை என்பதை நம்ம சுய பரிசோதனை செய்து கொண்டு அதனை நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இந்த குர்ஆனுக்குள்ள நம்ம முழுக்க உள்ள இருக்கக்கூடியதாகவும் நம்ம இருக்க வேண்டும். இப்போ நம்மளே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த பெருமை பண்பு சிறிதளவு நம்ம இடத்துல இருந்தாலும் கூட அந்த அந்த பெருமை என்கிற பண்பு கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகமாகிக்கொண்டே தான் செல்லுமே தவிர குறைந்து கொண்டு செல்லுமா என்று பார்த்தா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இந்த பெருமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை இருக்கிறவங்களுக்கு கடைசியான நிலை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழிவு தான் என்று பல்வேறு திருமறை குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இறைவனும் அதை சொல்லி காட்டுகிறோம். அப்போ நம்மளே ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு நடக்கும்போது சிறிதளவு நம்ம உள்ளத்துல பெருமை வருது. அந்த பெருமை அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நாட்கள்லையும் அடுத்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகள்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தாழ்வு அந்த இடத்துல கீழே போகிறதை நம்மளால் அறிய முடியும். அப்போ அந்த பெருமை ஒரு இடத்துல வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே செல்லக்கூடியவங்களாக இருந்திருக்கிறோமா இல்லை அந்த பெருமை வந்ததுக்கப்புறம் நம்ம கீழ்நிலைக்கு இருக்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாக நம்ம இருக்க வேண்டும்.
அப்போ அந்த பெருமை இல்லாத ஒருத்தவங்க வந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது அல்லாவுக்கு மட்டும் அல்லாதான் நமக்கு கொடுத்தான், அல்லாவை தவிர வேறு யாரும் நமக்கு தரவில்லை என்ற அடிப்படையில் அவங்க அணுகி அந்த பெருமையின் பக்கமே போகாமல் இறைவனிடத்துல தான் எல்லா பெருமையும் இருக்கிறது என்ற வகையில் அந்த நிகழ்வு வந்து நடந்திருந்தது என்று சொன்னால் அடுத்த வரக்கூடிய அந்த நிகழ்வு வந்து அதற்கு மேலே சென்றிருக்குமே தவிர கீழே சென்றிருக்குமா பார்த்தா இல்லாதவங்களாக தான் நம்ம இருப்போம். அதன் அடிப்படையில் வந்து இறைவன் தன்னுடைய திருமுறை குரானில் சொல்லி காமிக்கிறான். 27வது அத்தியாயத்தில் 13லேருந்து 14வது வசனம் வரை சொல்லி காமிக்கிறான். என்ன இறைவன் சொல்லி காமிக்கிறான் என்று பார்க்கும்பொழுது, ஒரு இடத்துல வந்து ஒரு பெருமை வந்து விட்டது என்று சொன்னால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக மாறிடுறாங்க என்ற வகையில் வந்து இந்த குரான் வசனம் வந்து நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்குது. ஃபலம்மா ஜாத்தும் ஆயாத்துனா முபுசிரத்தும் காலு ஹாதாசியும் முபீன். இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம சான்றை வந்து பார்க்கும் வகையில் அவங்க வந்து அவங்க கிட்ட போய் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் சொல்லி காமிக்கிறான். ஒரு சான்றை வந்து அவங்க பார்க்குற வகையில் அவங்க கிட்ட வந்தது என்று சொன்னால் இது ஒரு தெளிவான சூனியம், அது தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக தான் அவங்க இருப்பாங்க. இப்போ சொல்லிவிட்டு இறைவன் சொல்லி காமிக்கிறான். ஜஹது பிஹா வஸ்தாயி கணத்துஹா அன்புசோம் துல்ம வ உலுவன் பந்துல் கைஃபக்கான ஆக்கிபத்துல் முஃப்சிதீன். அவர்கள் அதை உறுதியாக நம்பியிருந்தும் அநியாயமாகவும் ஆணவமாகவும் மறுத்தனர். குழப்பம் செய்தவர் முடிவு எவ்வாறு இருந்தது என்று கவனிப்பீராக என்று இறைவன் கேட்குறான். அப்போ தெளிவான ஒரு சான்று அவங்க கிட்ட வந்தாலும் கூட அவங்க வந்து மறுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஏன் மறுக்கிறாங்க? அவங்க கிட்ட அந்த பெருமையாகவும் கர்வமும் அவங்க கிட்ட இருப்பதனால என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு தெளிவான சான்று வந்தாலும் கூட அவங்க வந்து அதன் பக்கமே அது இல்லை, அது ஒரு சூனியம்தான் என்ற வகையில் வந்து அவங்க சொல்லி அதை மறுத்து அதுலேருந்து விலகக்கூடியவங்களாக அவங்க இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு முடிவு வந்து எவ்வாறு இருந்தது என்று வந்து நீங்கள் கவனிப்பிறாங்க என்று வந்து சொல்லி காமிக்கிறான் இறைவன். அப்போ இந்த மாதிரி ஏராளமான நிகழ்வு வந்து நடந்திருக்கு. நடந்த அந்த நிகழ்வு வந்து அவங்க கிட்ட இருந்த ஒரே காரணம் பெருமை. அந்த பெருமையின் மூலியமாக கடைசியில் அவங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்று பார்த்தா அழிவு தவிர வேறு எதுவுமே இல்லை என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். இப்போ நம்ம 28வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது யாரை இறைவன் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு பார்த்தா காரூன் என்பவனை பற்றி இறைவன் வந்து சொல்லி காமிக்கிறான். அவன் என்ன செய்யக்கூடியவனாக இருந்தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவனுக்கு வந்து அறிவு வந்து அவனுக்கு கிடைத்ததாக இருந்தது. அப்படி அந்த அறிவின் மூலியமாக தற்பெருமை கொள்ளக்கூடியவனாக அவன் இருந்ததுனால அவனுக்கு வந்து தண்டனை மூலியமாக என்ன செஞ்சான், இறைவன் அழிக்கக்கூடியவனாக இருந்தான். இப்போ அவனை சொல்லி காக்கும்போது இறைவன் சொல்லி காமிக்கிறான். காலை இன்னமா ஊதி தோ அலா இல்மின் இந்திய அவலம் யாலமும் அண்ணல்லாக கத அஹ்லகமின் கப்லிஹி மினல் குரூனி மின் ஹுவ அஷத்து மின் ஹோ கூவத்தவ் அக்ஸரு ஜம்அன் வலா யுசாலு அந்துனூபிஹிம் முஜ்ரிமூன். என்னிடம் உள்ள அறிவின் காரணமாகவே இது எனக்கு தரப்பட்டுள்ளது என்று அவன் என்ன செய்ய இருந்தான், பெருமை அளிக்கக்கூடியவனாக இருந்தான். இப்போ அதனால் அவனுக்கு இறைவன் என்ன செய்தான், இவனை விட அதிக வலிமையையும் ஆழ்வளமும் கொண்ட பல தலைமுறையை வந்து அழித்திருக்கிறோம். அப்போ இவனை என்ன சாதாரணமானவன். அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ வலிமை மிக்கவங்களாம் அழிச்சிருக்கும் பொழுது இவன் என்ன செய்யறான், எதனால இறைவன் அழிச்சன்னு சொல்லி காமிக்கிறான், பெருமை அளித்தது காரணமாக. அப்போ இந்த அறிவை கொடுத்தவனே யாரு, இறைவனாக இருக்கும் பொழுது அந்த இறைவனை மறந்தவனாக என்ன செய்யறான், பெருமை அளிக்கக்கூடியவனாக இருந்தான். அப்போ அவனுக்கு என்ன நிகழ்ந்தது, தண்டனை மூலமாக அவனுக்கு வந்து அழிவை வந்து இறைவன் ஏற்படுத்தக்கூடியவனாக இருந்தான். இப்போ அதே போல 41வது அத்தியாயத்தில் 16லேருந்து 17 வசனம் வரை இறைவன் சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்லி காமிக்கிறான், ஆது சமுதாயத்தை பற்றி சொல்லி காமிக்கிறான். இப்போ அம்மா ஆதுன்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். இப்போ ஆது சமுதாயத்துக்கு இருக்கிறதுலே வலிமையான மக்களாக அந்த சமுதாயம் வந்து இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் வந்து என்ன சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க, எங்களை விட வலிமை மிக்க யார் என்று வந்து அவங்க கேட்டு பெருமை அளிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனால் மற்றவங்களை விட அவங்க வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் கூட அப்போ எங்களை தவிர வேறு யாருமே இல்லை என்று அவங்க சொல்லக்கூடியவங்களாக அவங்க இருந்திருக்க கூடாது என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான், வலிமை மிக்கவர் யாரா இருக்கும், அப்படி என்னதான் அவங்க வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் கூட எங்களை தவிர வேறு யாருமே இல்லை என்ற ஒரு
சொல்லி அவங்க பெருமை அளிக்கக்கூடியவங்களா இருந்தனால இறைவன் என்ன சொல்றான், அவங்களோட வலிமை மிக்கவன். ஏன்னா அவங்க வலிமை மிக்கவங்களா படித்ததே யாரே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறதுனால. அப்போ நான் அவங்களுக்கு மேலே வலிமையாக இருக்கும்போது அவங்க எங்களை தவிர யாரும் இல்லை வலிமை மிக்க அப்படி சொல்லி அவங்க வந்து பெருமை எடுத்தனால என்ன பண்ணப்பட்டாங்க, அவங்க தண்டனையின் மூலயமாக அழிக்கப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, இறுதியாக அவங்களுக்கும் ஒரு அழிவு தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ அதே போல் இறைவன் சொல்லி காமிக்க 28, 38, 39 சொல்லி காமிக்கிறான். ஃபிரௌனை பற்றி இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ ஃபிரௌன் யாரு என்பதை நம்ம அனைவரும் அறிந்தவர்களாக நம்ம இருக்கோம். யார் என்று பார்க்கும்போது மூசா நபி அவங்களுடைய காலத்தில் இருந்த கொடியவனாக அவன் இருந்தான். அப்போ அந்த காலத்தில் அவன் ஒரு மன்னனாக இருக்கும் பொழுது எனக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும் என்ற வகையில் நான் தான் இறைவன் என்ற வகையில் அவன் பெருமை அளிக்கக்கூடியவனாக இருந்தான். அப்போ அவனை இறைவன் என்ன செய்தான், கடலில் வீசி அவங்க இழிந்தவனாக அவங்களையும் அந்த ஃபிரௌனையும் அவனுடைய படையினரையும் எல்லாத்தையும் என்ன பண்ணான், கடலில் மூழ்கடிச்சு இழிவுபடுத்தக்கூடியவனாக அவன் மாறிட்டான். அப்போ அப்படி இந்த பெருமையின் மூலயமாக யார் ஒருவர் பெருமை அளிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இறுதியான நிலை என்ன ஏற்படுகிறது என்று பார்த்தா அழிவை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டும் பொழுது இந்த பெருமையை பண்பை நம்ம அனைவரும் உள்ள வைத்திருந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ ஏன் அந்த பெருமையை உள்ள வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை எல்லாரும் பார்க்கணும் என்ற வகையில் அவங்க நினைப்பவர்களாக இருக்கக்கூடிய அந்த நொடியில இருந்தும் சாதாரண ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நிகழ்வுல பெருமை என்ற ஒரு பண்பு உள்ள வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த பெருமையின் மூலியமாக என்ன நிகழ்கிறது, அவங்க நான் தான் பெரியவங்க என்ற வகையில் நினைப்பவர்களாகவும் அதன்படி ஷைத்தான் வழியின் போக்க அவங்க மாறக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அப்போ பெருமையின் வந்துவிட்டது என்று சொன்னால் அது ஷைத்தானுடைய பண்பாக இருக்கும் பொழுது அப்போ ஷைத்தான் என்ன பண்ணுவான், அதை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவனாக தான் இருப்பான். அப்போ அதிகமாக ஆக ஆக என்ன ஆகுறது, பெருமையோட பண்பு அவங்க இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த பண்பு அதிகமாக ஆகி என்னை தவிர யாருமே இல்லை என்ற வகையில் அவங்க சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஷைத்தான் அவங்களை கொண்டு செல்றான். அப்போ அந்த பண்பு நம்ம இடத்துல இருந்து விடவே கூடாது என்பதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அந்த பண்பின் பக்கமே செல்லாதவர்களாகவும் அந்த பண்பை எரிந்து போடக்கூடியவர்களாகவும் இறைவன் பாலில் நம்மளுடைய எல்லா வழியும் இருக்கக்கூடியதாகவும் நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேணும். இறைவன் ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறான். 2வது அத்தியாயத்தில் 266வது வசனத்தில் இறைவன் சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்லி காமிக்கிறான் என்று பார்த்தா, திராட்சை தோட்டமும் அதே போல பேரிச்சை தோட்டமும் இருக்கு. அப்போ ஒருவருக்கு அந்த தோட்டம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதுக்கு கீழே ஆறுகள்லாம் ஓடுது. அப்படி ஓடிக்கொண்டு இருக்கு. அந்த ஒருவருக்கு முதியவராக அவர் மாறுறாரு. அதே போல பலவீனமான ஒரு சந்ததி அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கடும் புயல் காற்று வீசுது. நெருப்போட சேர்ந்து ஒரு புயல் காற்று வீசுது. அந்த தோட்டமெல்லாம் அழியுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு மனிதர் விரும்புவாரா என்று இறைவன் கேட்கலாம். அப்போ அந்த யாருமே அதை விரும்பாதவர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இறைவன் எதுக்கு சொல்லி காமிக்கிறான், நீங்கள் சிந்திப்பாக இருக்காங்க இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ இது அனைத்தையும் கொடுத்ததெல்லாம் யாரு என்ற வகையில் நம்ம சிந்திப்பவர்களாக நம்ம இருந்தோம் என்று சொன்னால், அப்போ இறைவன் தான் முதல் இடத்துல நம்ம வைக்கணுமே தவிர வேறு யாரையுமே அந்த இடத்துல வைத்தோம், நம்ம தான் பெரியவங்க சொல்லி நம்ம வைத்தோம் என்று சொன்னால் அது பெருமையின் பக்கம் போய் அழிவின் பக்கம் போகக்கூடியதாக மாறிவிடும். அப்படி அந்த அழிவின் பக்கம் நம்ம போகாதவர்களாக பெருமை அறவே மீது நம்ம மனதிற்குள்ளேயோ எங்கேயுமே உபயோகப்படுத்தாமல் அந்த பெருமை வந்துவிட்டதுன்னு சொன்னால் உடனே இறைவன் இடத்துல பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் இருந்து அதனிடத்திலிருந்து முழுமையாக விலகி வரக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருந்து அடுத்து வரக்கூடிய உரையில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் என்று கூறி என்னுடைய நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.